சங்கீதம் 45:8-14 வரை. இந்த சங்கீதத்துல இன்னைக்கு உள்ளது பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு ஞாயிறு. ஞாயிறு குழந்தைகள் பாதுகாப்பு ஞாயிறு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு ஞாயிறு அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. அதுல இந்த சங்கீதத்தை மையப்படுத்தி இருக்கு. ஆனா இந்த சங்கீதத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? அதுல 10வது வருஷம், குமாரத்திய கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துவர். இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் ஏதோ உலகத்துல உள்ள ஒரு சாதாரண விவாக ஜீவிதத்தை குறித்து சொல்வது போல உள்ள ஒரு பிரசன்டேஷனை பார்க்கும். ஆனா ஆக்சுவலா இது என்னது? சங்கீதக்காரன் பரிசுத்த ஆவியினுடைய நிறைந்து விசுவாசிகளுக்கும் விசுவாசிகள மனவாட்டியாகவும் பரலோகத்தின் ராஜாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவ என்ன செய்றாரு? மனவாளனாகவும் மனசுல ஒரு சித்தரித்து எழுதுகிறதான ஒரு சங்கீதம். நம்ம யூஸ்வலா என்ன நினைச்சிருப்போம், இது உலக பிரகாரமான ஒரு ராஜா அப்படின்னு. இது உலக பிரகாரமான ராஜாவை பற்றி அல்ல. குமாரத்தியே கேளுன்னு சொல்றது. அந்த குமாரத்தி யாரு? விசுவாசிகள், மனவாட்டிகள். விசுவாசிகள் யாரு? ஆக்சுவலா அவர்கள் மனவாட்டிகள். அப்ப ராஜாவின் நீ என்ன செய்யணும்னு சொல்றாரு? உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல ஒரு காரியம் நமக்கு, நீ என்ன செய்யணும்னு சொல்றாரு? நீ உன் வீட்டார் எல்லாரையும் மறந்துடணும். இதை வாசிக்கும் போது நமக்கு சாதா உலகத்துல உள்ள காரியமா அதுதான். அதனால அதுவா இருக்குமோன்னு தான் சிந்திப்போம். இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுங்க, ஆதிகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷத்துல ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டும் தேசத்துக்கு ஓடி போன்னு சொன்னார். அப்போ அதேதான் அந்த ஆபிரகாமன்கிட்ட என்ன சொன்னாரோ, இனி அதுபோல மத்தேயு சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, தகப்பனையும் தாயையும் தகப்பனையாவது தாயாவது என்னிலையும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன், பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த சங்கீதம் நமக்கு தெளிவா ஒரு பாடத்தை எதை படிப்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அது விசுவாசிய மனவாட்டியாகவும் குமாரத்தியாகவும் இயேசுவ மனவாளனாகவும் சித்தரித்திருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். அப்ப அது நம்ம இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சுல்ல. ஆபிரகாமுட்டே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ 12:1 எல்லாருக்கும் தெரிஞ்சதானே? ஆதிகாரம் 12:1 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ தேவனை பின்பற்றுகிற ஒரு விசுவாச கூட்டம், மனவாட்டியின் கூட்டம். அந்த கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க தெளிவா நம்ம படிக்கிறோம். உலகத்துல உள்ளவர்கள் உலக ஆசைகளை வெறுத்து கர்த்தரை பின்பற்றணும். அதாவது நம்ம மத்தேயு 10:37 தான் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25-26 வாசித்தோம்னா, பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்ப கர்த்தரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த தகுதி, கர்த்தரை பின்பற்றும் தகுதி இல்ல, கர்த்தரை பின்பற்றும் விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனவாளனாகிய கிறிஸ்துவ பின்பற்றும் விதம் அப்படின்னு சொல்றது உலகத்துல உள்ளவைகளை நேசிக்காம இருக்கிறது தான். இன்னும் அதே 14 லூக்கா 14:33 அப்படியே, உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். அப்போ
இங்க சீசத்துவத்தை சொன்னாலும் இங்க நம்ம வாசித்தது என்னது? அங்க தெளிவா என்ன சொல்லி, ராஜா உன் அலைகளை பிரியப்படுவார். அவர் 11 அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துவள். அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு என்னது, ஒரு ரிலேஷன், உறவை விசுவாசி எப்படி உருவாக்க முடியும்? தேவனுக்கு பிரியமான. அப்ப குமாரத்தியை கேளுன்னு சொன்னோன்னா நேர உலக குமாரத்தின்னு நினைக்காங்க. அதை சரியா நம்ம பாசையில டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், விசுவாசியை கேள். என்ன செய்யணும்? உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போ வந்தாலும் எதை வச்சுதான் வருவோம்? உறவுகள், சுற்றார், பந்துக்களை மனசுல கொண்டுதான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். எபிரேய 11ஆம் அதிகாரத்துல 8-10 வசனத்தோட வாசிக்கிறேன். 8-9-10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசிகளை போல சஞ்சரித்து வந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரர் ஆகிய ஈசாக்கோடு யாக்கோவோடும் கூடாரத்திலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தம்மோடு தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப பரலோகத்துக்கு காத்திருந்தான் சொல்லி 15 வசனத்தை, தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைக்க மாட்டாதே. 16 அதே அல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே. ஓகே, இவ்வளவு வசனமா நமக்கு தெளிவா நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், அதாவது ஒரு மனவாட்டியினுடைய ஒரு தன்மையை தரித்திருக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்றும் போது நம்முடைய இருதயம் நிச்சயமா என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பூமிக்கு அடுத்த காரியங்களில் நிறைந்திருக்க கூடாது. அந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம இருதயம் நினைக்காம மறந்திருந்தோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல 2 காரியம்தான் இருக்கும். ஒன்னு என்னது? அன்பு. இன்னொன்னு என்னது? பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு வாழ்வு எப்படி இருக்கும்? அன்பும் பரிசுத்தமும். அது நம்ம இருதயத்துல நிறைந்திருக்கணும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாயிருக்கணும். 2 காரியம்தான், அன்பும் பரிசுத்தமும் நம்முடைய இருதயத்தை நிறைந்திருக்கணும். நீதிமொழி 23-26 என்ன சொல்லியிருக்கு? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழியை நோக்க கடுவது. எந்த வழி? பரலோகத்தின் வழி. அது பரிசுத்தத்தின் வழி, அது அன்பின் வழி. பரலோகத்துல என்ன நிறைந்திருக்கோ அதுதான் நம்முடைய இருதயத்துல நிறைந்திருக்கணும். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதை நம்ம அந்த பரலோகத்துல நிறைந்திருக்கிறது நம்முடைய இருதயத்துல நிறைந்திருக்கும் போதுதான் பூமியில உள்ள பொருள்னால நம்ம சித்தரிக்கப்படுவதை காட்டிலும் அழகா இருக்கும். இன்னைக்கு தங்கத்தினால வெள்ளியினால நம்மளை அலங்கரிக்கலாம்னு நினைக்கிறோம். ஜீவனுள்ள ஒரு சரீரத்தை அலங்கரிக்கிறது ஜீவன் இல்லாத வஸ்துவா இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், முத்து அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா ஜீவனுள்ள சரீரத்தை அலங்கரிக்கிறதுல, ஜீவனுள்ள வாழ்க்கையை அலங்கரிக்கிறது அன்பும் பரிசுத்தமும். அப்போ ஒரு அழகான ஒரு மனவாட்டி அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? அன்பும் பரிசுத்தமும் நிறைந்திருப்போம். ஆனா நம்ம என்ன அன்பையும் பரிசுத்தையும் யாரையும் அந்த
அழகு அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ராஜாவுக்கு பிரியமான அழகு அப்படின்னு சொல்றது ரெண்டு தான். எங்க ராஜா, பரலோகத்தின் ராஜா ஆசைப்படுகிறது அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த விசுவாசிகளுக்கான அவர்களுடைய அழகில் அவர் பிரியப்பட, அவர்களுக்கு அது பிரியப்படுவன்னு சொல்லி இருக்கிறார். இன்னும் அடுத்தது என்ன செய்ய, யோவான்ல 13:13 கூட வாசிக்கிறேன். நீங்கள் என்னை போதுகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இந்த அனுபவம் நம்ம என்ன செய்யும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைய, அல்ல இன்னொரு காரியம் ஒரு நிலையை உருவாக்கணும். ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களா நம்ம மாறணும். நம்ம விசுவாசம் அப்படின்னு சொல்றது அடையாளம் என்னது, நம்ம உண்மையிலே இந்த ராஜ்யத்துக்குரிய விசுவாசிகள் அல்ல, கர்த்தருடைய மனவாட்டிகள் ஆகிய நமக்கு அழகு என்று சொல்லுகிற ரெண்டு காரியத்தை பார்த்தோம். இந்த காரியத்தை கத்து நமக்குள்ள நிரூபிக்கட்டும். ஒருவேளை இன்னைக்குள்ள ஆராதனையுடைய பாகம் குமாரத்தியினுடைய பெண் மக்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசினாலும் இந்த சங்கீதத்துல அது ஒரு தீர்க்க தரிசனமா சங்கீதக்காரர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த தேவ ராஜ்யத்துல நம்ம ஒரு மனவாட்டிகளாய் பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும்ன்றத இங்க அழகா சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு இங்க வாசித்து வரும்போது ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொச்சரிகையாயிருக்கும். அதுதான் அடுத்து. அதுல அது என்ன சொல்லுது, அந்த பரலோக ராஜ்யத்துல மணவாளனுக்கு முன்னாடி எப்படி இருப்போம் அப்படின்னு, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அங்க பார்த்தீங்களா, வெளியில நகை போட்டவ இல்லை, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அதான் சொன்னேன்ல, உள்ளான பூரண மகிமை ரெண்டே ரெண்டு தான், அன்பும் பரிசுத்தம். அவள் ஆடை பொற்சரிகையாயிருக்கிறது. அதாவது பொண்ணு விளங்குறது போல அவளுடைய ஆடைன்னு சொல்ற வெளிப்பாகம்தான். அப்போ அவளுடைய அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, சித்திர தையல் ஆடை தரித்தவளாய். சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் அப்படின்னு சொன்னா, நம்ம வேத வசனங்களுடைய அந்த ஒழுக்கம் தான் இந்த சித்திர தையல் ஆடை ராஜாவினிடல அழைத்து கொண்டு வருவார்கள். வேத வசன ஒழுக்கம் உள்ளவர்கள் தான் தேவனிட அவள் பின்னாலே சொல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்ப கன்னிகைகள் அவ பின்னாலே சொல்கிற, அதாவது யாருடைய இருதயம் அன்பினாலேயும் பரிசுத்தினாலேயும் நிறைந்து உள்ளான பூரண மகிமேல அவருடைய ஜீவிதம் வசனம் சொல்லக்கூடிய சித்திர வசனத்தினால கட்டி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அவளுக்கு பின்னாடி எப்பவுமோ ஆத்துமாக்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம பின்னாடி ஆத்துமாக்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, வசனத்தை யாரும் தரித்து கொள்ள விரும்பல. நம்ம எல்லாரும் கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் சொத்தையும் சுகத்தையும் ஆடம்பரத்தையும் அழகையும் இங்க உலகத்தில் உள்ள காரியங்களை தரித்து கொள்ளலாம் நினைக்கிறோம். அந்த தரித்தல் அந்த மகிமையின் ராஜா அவனுடைய விவாகத்துக்கு சரி வராதது. அதனால மகிமையின் ராஜாவின் விவாகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற அந்த ரெண்டு நல்ல குணத்தை, அந்த அழகிய வஸ்திரமாகிய அன்பையும் பரிசுத்தையும் கட்ட நமக்குள்ள இன்னைக்கு சிருஷ்டிக்க அவருடைய சமூகத்துல நம்ம கொடுத்து ஜெபிப்போம். கத்ததானே இந்த ஓய்வு நாளின் ஆராதனை உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமுமாய் தருவாராக ஜெபிப்போம். இரக்கங்களினால் ஆண்டவரை, இந்த காலையிலிருந்து சங்கீதம் 45வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்துல இருந்து ஒரு மனவாட்டியனுடைய அழகையும் ஒழுக்கத்தையும், அவள் செவி கொடுக்க வேண்டிய இடத்தையும், அவளை சித்தரித்து கொள்ள வேண்டிய வசனங்களையும் குறித்து தியானிக்கவும் சிந்திக்கவும் எங்களுக்கு ஆண்டவரா
இந்த காலையில தந்த இந்த நல்ல ஆலோசனை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கதாவே, இந்த ஓய்வு நாளை நேரங்களை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பெண் மக்களுடைய ஆண்டவரை பாதுகாப்பை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக ஆண்டவரை இந்த சமூகம் இந்த நாளை வேறுதிரித்து வைத்திருந்தாலும் ஆண்டவரை பெண் மக்களுடைய வாழ்க்கையில சித்திர வாழ்க்கை என்பது வேத வசனங்களுக்கு தங்களை ஆண்டவரை தங்களை பாதுகாத்து கொள்வதுதான் என்பதை ஆண்டவரை இந்த நாளில் எங்களுக்கு தெளிவான ஆண்டவரை ஆலோசனை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை ஆண்டவரை தனக்கு வஸ்திரமாய் தரித்திருக்கிற எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு ஆபத்தோ அனர்த்தமோ இந்த பூமியில உண்டாவதில்லை. கர்த்தர் அவர்களை ஆண்டவரை தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வது போல சகலவரும் அவர்களுக்கு பாதுகாப்பும் ஆண்டவரை அரணுமாக உம்முடைய தூதர்கள் இருப்பார்கள் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு தெளிவா இந்த நாளில போதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளின் ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதிக்க வருகிற ஜனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையை குறித்து சிந்திக்கிற ஜனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையில வருவதற்கு ஆண்டவரை ஒவ்வொருடைய இருதயங்களிலேயும் ஆண்டவரே உண்மை உள்ள ஒரு நிலைமையை உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை விசேஷமா இந்த நேரத்துல சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவெல்லாம் தூக்கம் தராமல் கர்த்தாவ என் வாழ்க்கையில நான் தோல்வி அடைந்த இடத்தை எனக்கு உணர்த்தி என்னை ஆண்டவரை தூங்க விடாதபடி என்னுடைய ஆத்மாவை ஆண்டவரை சஞ்சலப்படுத்தினீர். ஆண்டவரே, நான் உடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வருஷமும் 2 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எனக்கு இல்லை, நான் பயப்படுகிறேன், சாவு எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்ன மனுஷனுக்கு ஆண்டவரை நான் உம்முடைய வேதத்தின் பிரகாரம் ஆண்டவரை செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவரை செய்ய மறந்த ஒரு பாவியாய் ஆண்டவரை வாழ்க்கையில ஊழியத்தினுடைய மைய காரியங்களை மறந்து ஆத்துமாக்களை ஆண்டவரை இருதயத்தை திறப்படுத்த வேண்டிய நான் ஆண்டவரே அந்த காரியத்தை ஆண்டவரை செய்வதற்கும் அதை ஆலோசனை சொல்வதற்கும் இருதயங்களை திடப்படுத்துவதற்கும் விசுவாசிகள் ஆண்டவரை மரண பயம் மற்றவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று திட்டமும் தெளிவுமாய் வேதம் போதிக்கிறதை ஆண்டவரை சொல்லியும் அப்படிப்பட்ட ஒருக்கத்துக்கு ஆண்டவரை ஜனங்களை நடத்த தெரியாமல் ஆண்டவரை வாழ்க்கையில எதையோ ஆண்டவர் பேசிக்கொண்டு ஜீவிதத்துல ஓடுகிற ஓட்டத்தை குறித்து குற்றப்படுத்தி ஆண்டவரை குற்றப்பட்டவன் என்று சொல்லி நீர் உணர்த்தினதுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவ. இந்த நாளிலும் கத்தாவே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எல்லாருக்கும் முன்னாடியும் ஆண்டவரை தன்னுடைய நிலைமையை அறிக்கை செய்த போது அந்த அறிக்கையை ஆண்டவரை உதாசீனமாக எடுத்து ஆண்டவரை 1 வருஷமும் 2 மாசம் ஆகிறதப்பா ஆண்டவரே அந்த காலங்கள் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே ஆண்டவரே தன் இருதயத்தின் ஆண்டவரை நிலைகளை வெளிப்படுத்தின போதும் நாங்கள் சர்வசாதாரணமாக அந்த காரியத்தை எடுத்தோம். ஆண்டவரை அது அடியனுக்கு மட்டுமல்ல அந்த சபைக்கும் ஆண்டவரை அது குற்றத்தின் உணர்வை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவரும் நாங்கள் மனவேதனையோடு கூட இந்த காலை வேளையில செபிக்கிறோம். தம்முடைய மகனுடைய ஆத்மாவுக்கு ஆண்டவரை இளைப்பாறல் உண்டாக வேண்டும். அந்த சரீரத்தில இருந்து ஆத்மா பிரிய வேண்டும். அதற்குள்ளான கிருபைகள் ஆண்டவரை நீ வெளிப்படுத்தும்படியாய் மாசங்களாய் இன்னும் ஆண்டவரை அது வேதனைப்படாதபடி உம்முடைய சுத்தத்தை ஆண்டவரை நீ வெளிப்படுத்தும். ஆண்டவரை உலகத்துல எல்லாம் யாருக்கும் ஆண்டவரை ஆவியையும் சரீரத்தையும் பிரிக்கும் அதிகாரம் இல்லையே. ஆண்டவரே, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போது மட்டுமே அது நடக்கும். மருந்துல மாத்திரை அல்ல ஆண்டவரே, உலகத்தினுடைய ஏதோ ஒரு சக்தியும் ஆண்டவரே ஒரு சரீரத்திலிருந்து ஜீவனை ஆண்டவரை வேறுபடுத்துகிறது உம்முடைய வார்த்தையே. அந்த வார்த்தை ஆண்டவரை எத்தனை வேகம் தம்முடைய மகனுக்கு நேராக வருவதை காண கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரை அந்த நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர். அதுபோல கத்தாக சபையில வைதீப நிலைமையில இருந்து கொண்டு ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரை கடைசி நேரங்கள் தங்களுக்கு தவிப்பும் தத்தளிப்புமா இருக்கிறது ஆண்டவரை. அப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை தங்களோடு இருக்கிறவர்கள் நித்தியத்தின் நிச்சயத்தை உருவாக்க உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மறந்து இந்த ராஜகுமாரத்தை எப்படி ராஜாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதுபோல உம்மை பின்பற்றுவதற்கு ஆண்டவரே தங்களுடைய அழகாய் இருக்கிற ஆண்டவரே ஜீவிதத்துல பரிசுத்தையும்
அன்பையும் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களிலும் நிறையட்டும். நீர் அப்படி நிறைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னும் சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனையில பங்கெடுக்கிறவர்கள் உமக்குள்ளே பலனடைய கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் ஆண்டவரை ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரை வேதத்தின் மறைபொருளை புரிந்து கொள்ள ஆண்டவரை வேதங்களை வாசிக்கும் போது வேதத்தின் சத்தியங்களை ஆண்டவரை அவர்கள் கிரகிக்கக்கூடிய இருதய மன நிலைமைகளை ஏற்படுத்த நான் செபிக்கிறேன். வசனம் புரியாதவர்களும் வசனத்தை கேட்கும் போது கிரகிக்க தெரியாத ஜீவன்களுமாய் ஆண்டவரை ஆலயத்துல வருகிறவர்கள் மனம் திரும்புவதை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தும்படியாய் உடைய பாதத்துல வைத்து செபிக்கிறேன். அதுபோல ஆண்டவரை அவர்களுடைய மன நிலைமைகளை ஆண்டவரை நாங்கள் தெளிவுபடுத்துகிற கிருபை தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கர்த்தர் அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையை குறித்து உடைய அநாதி திட்டத்தை நீ நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசும் கர்த்தருடைய ஆவியானவர் கூடியிருப்பீராக. தம்முடைய பிள்ளைகளோடு ஆவியானவர் ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் விசேஷமாய் தகப்பனே, திருச்சபையின் வாலிபங்களை நினைக்கிறோம், முதியவர்களை நினைக்கிறோம், சின்ன பிள்ளைகளை நினைக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம், வேலை செய்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் அதுபோல சரீரத்தில் பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இன்னும் தாவி மிஷினரிகளுக்காக செபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தில ஊழியத்தை ஆண்டவரை சுமந்து சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஓய்வு நாளில ஆராதனைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை ஜனத்துக்கு வேதத்தை போதிக்கவும் ஆராதிக்க வைக்கவும் உண்மை அறிவிக்கவும் ஆண்டவரை யார் யார் ஆண்டவரை முன் வருகிறார்களோ எல்லாரும் உடைய அழைப்புக்கு உகந்த பாத்திரங்களாய் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதவர்களாய் தங்கள் வாயின் வார்த்தைகள் நீதியும் உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்ததாய் செயல்பட வேண்டும் என்ற தாகத்தோடு ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஜீவிதத்தையும் கர்த்தர் பூரணப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அதுபோல கர்த்தாவே, பாரத தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரே பாரத்தை இன்னும் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, தேசத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் உமக்கு நேராய் திரும்ப வேண்டும். சத்தியத்தை அறிகிற ஒரு தேசமாய், வேதத்துக்கு திரும்புகிற ஒரு தேசமாய், கர்த்தருடைய தேசமாய் ஆண்டவரே, இந்த தேசம் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு தேசம் அல்லவா ஆண்டவரே. இந்த இந்து தேசம் ஆண்டவரே உம்முடைய தேசமாய் மாறுவதற்கு இந்த விக்கிரகத்தின் அதிகாரங்களை ஆண்டவரே நீ தகர்க்கவும் ஆண்டவரை எழுப்புதலை இந்த தேசத்துக்கு நீ கட்டளையிடவும் நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வாலிபம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வாலிபம் எழும்பக்கூடிய ஒரு அனுபவங்களை கர்த்தர் உருவாக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். தொடர்ந்து அந்த ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிக்கிறேன். அநேக விண்ணப்பங்கள் இருக்கும். இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவரை நினைவுகள் எல்லாவற்றையும் அறிகிறீர். இவர்கள் உண்மையான ஒரு மனவாட்டின் தன்மையை தரித்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் நீர் அற்புதங்களை செய்யுமப்பா. இந்த ஜெபக்குழுவில் பங்கெடுத்து ஆண்டவரை உண்மை ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு தங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வசனங்களுக்கு தக்கதாய் ஒவ்வொரு நாளையும் தன் ஜீவிதத்தை புடமிட்டு வாழ்கிற பிள்ளைகள் மேல என் தேவன் ஆண்டவரை உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தவும் ஆண்டவரே, இவர்கள் வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் ஆண்டவரை வல்லமை உள்ளதாகவும் கிருபை நிறைந்ததாகவும் பரிசுத்தம் ஆண்டவரை வெளிப்படுவதாகவும் நீதியின் வார்த்தைகளும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு அநேகர் உம்மை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, மனவாட்டியின் பின்னாடி ஆண்டவரே அவர்கள் தோழிகள் புறப்படுவார்கள் என்று சொன்னது போல அநேக ஆத்மாக்களை தங்களுக்கு தோழிகளாய் சம்பாதிக்கிற ஒரு அறிவை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இவர்களுடைய வேத வசனமாகி அந்த சித்திரத்தரித்த ஆடை ஆண்டவரே ஜீவிதத்தை ஆண்டவரே அழகுபடுத்துகிற வேத அறிவு ஆண்டவரே இவர்கள் மூலமாய்
அநேகர் ஆண்டவரை இவர்களுடைய தோழர்களாய் தோழிகளாய் மாறி ஆண்டவரை நம்முடைய ராஜ்யத்துக்கு அநேகரை கொண்டு வர வேண்டும், குடும்பத்தாரை கொண்டு வர வேண்டும், உறவுகளை கொண்டு வர வேண்டும், சபையில கூடியிருக்கிறவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த தாக எண்ணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீ பதிப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வசனத்தை கேட்டு ஆண்டவரை வசனத்துக்காக வசனத்தை வைத்து ஜெபிப்பது மட்டுமல்ல, ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஜெபித்த காரியங்களை ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்க ரீதியில ஆத்தும ஆதாயத்தின் பணியில தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பூரணப்படுகிற ஒரு கிருபைய தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தரை செய்ய போறது ஸ்தோத்திரம். இவருடைய குடும்பங்களின் தேவைகள் ஆண்டவரை அனுதினம் ஜீவிதத்தின் பாதையில எந்த இடத்திலையும் தள்ளாடவோ தளர்ந்து போகவோ செய்யாதபடி தம்முடைய பிள்ளைகளை நீ தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் கிருபையினால் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே.